அடித்தார், அவனும் அடித்தான், 2 பேரும் அடித்தாங்க. அப்புறமா விடிய காலம் கோழி கூவுது. அப்போ சொல்கிறார், ஆசீர்வச்சால் ஒளிய உண்மை விடமாட்டேன்னு பிடிச்சு வச்சுக்கிட்டார் இறுக்கி. உன் பேர் என்ன? எத்தான். என்று முதல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். உடனே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வீட்டில் துக்கத்தையும் வச்சாரா இல்லையா? ஒரே மகள், 12 பிள்ளைகளுக்கு மத்தியில், 11 பிள்ளைகள் மத்தியில் ஒரு பொண்ணு, பின்னாடி பிறந்தான் 12 பெஞ்சமின். அந்த 11 பிள்ளைகள், 11 ஆம்பளைகள் மத்தியில் ஒரு பெண் இருந்தால் எவ்வளோ மரியாதை இருக்கும், எவ்வளோ அன்பு இருக்கும், எவ்வளோ பாசம் இருக்கும். அவளை தேவன் அடித்து காண்பித்தார். பொருத்தனை பிரச்சனையில் தானே அடித்தார். தீனால வேற எங்கே போய் அடித்தார் சொல்லுங்க? அப்பன் சொன்னா பொருத்தனை செய்யல, பிள்ளையை கொன்றார். கற்பழிப்பு, கொலைக்கு சமம் தானே, சர்வநாசம், எவ்வளோ அழிவுகள். கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால் செய்ய தாமதம் பண்ணாதே. உபாகமம் 23, 21, 22, 23 சொல்லுகிறது. கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டதை செய்யணும், இல்லை என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. அதெல்லாம் டாக்டர்கிட்ட போய் வச்சுடுங்க, ஆண்டோட வச்சுருக்காதீங்க. அல்லேலூயா. ஆகவே பைபிள் இதுதான் போதிக்கிறது. எப்தா யுத்தத்தில் வெற்றி கண்டால் பொருத்தனை செலுத்துவேன்னு சொன்னான். அவிசுவாசி அவன். அவன் சொந்த மகளே பலியாக வாங்கினார். 18 வயசு பிள்ளைய பலியாக செலுத்தப்பட்டது. பைபிளில் உயர் பலி செலுத்தினது யாருக்கும் வேண்டாத எப்தா. யார் கீழ்ப்படுகிறது? வேதத்தை உற்று பார்த்தால் பொருத்தனை தான் சரியான பாதை. சங்கீதம் 50, 14, 15 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திர பலியிடு உன்னதமானவருக்கு, உன்னதமானவருக்கு, ஊழியக்காரங்களை உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதையா சத்தியம். பொருத்தனை வாங்கின இடத்துல எல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்திருக்கு. அற்புதம் நடந்த பிறகும் 2 வருஷம் தாண்டி 3 வருஷம் தாண்டி நான் வட்டிக்கு வேண்டி உங்களுக்கு பொருத்தனை தந்தேன், எனக்கு திரும்ப வேணும்னு கேட்டாச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மூஞ்சியில் தூக்கி எறிஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுவே என் ஊழியம், கர்த்தருடைய ஊழியம். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேவனாய கர்த்தருக்கு செலுத்துவது மனம் உவந்து கொடுங்க. மனம் இல்லாதான் கொடுக்காதீங்க, மனம் இல்லாதான் கொடுக்காதீங்க. ஏன்னா இதில் இத்தனை பேரில் ஒரு 5 பேர் 10 பேர் பொருத்தனை பண்ணியிருக்கலாம், அதுக்கு மேலே ஒருத்தர் இங்கே இல்லை. எப்படி அந்த 5 பேர் வச்சு தான் பொருத்தனை வாங்கி எத்தனை 1000 புக் அடித்து எத்தனை 1000 பேர் கொடுக்க முடியும்? கொடுக்குறேன் இல்லை, கேட்குறவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன் இல்லை. புக்கு இல்லைன்னே சொன்னதே கிடையாதுல்ல. அல்லேலூயா. ஆவே சத்திய சுவிசேஷம் ஜீவ ஒளியிலிருந்து நாம் புறப்படும், இன்னொரு இடத்திலிருந்து புறப்படுவதில்லை. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ அத்தனையோ தாங்க பலன் தருவார் அந்தி சந்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரோமர் 3:1 வாசிப்போம். மூன்று 11, 2 13. 11. உணர்வு உள்ளவன் இல்லை, தேவன் தேடுகிறவன் இல்லை. தேவனை தேட வேண்டும். அவர் சொல்றார் குற்றச்சாட்டு, உணர்வுள்ளன் ஒருத்தரும் இல்லை. உணர்ந்து செய்யணும், உணர்ந்து கொடுக்கணும். அல்லேலூயா.
உணராமல் அவன் எல்லாம் உணர்ந்து மருத்துவத்துக்கு கொடுக்குறான், உணராமல் ஆண்டவருக்கு கொடுக்குறோம். ஹல்லேலூயா. நேற்று தினம் ஒரு சகோதரி தசமம் தந்துட்டு இருந்தாங்க. தசமாவத்தை செலுத்துன்னு சொன்னேன். ஐயோ என் புருஷன் சண்டை பிடிக்கிறான்னு நான் உடனே சொன்னேன், இனிமேல் இங்கே தசமாவத்தை அனுப்பாத, தசமாவத்தை அனுப்பாத, இங்கே கூப்பிடவும் செய்யாத. தட்ஸ் மை லைஃப். இதுதான் என்னுடைய ஊழிய வாழ்க்கை. இல்லை புலம்புறதெல்லாம் இங்கே ஒன்று கொட்டப்படாது. இந்த ஊழியம் மெய்யான ஊழியன்னு தோணுச்சுன்னா மட்டும் கொடுங்க. இந்த ஊழியம் சத்தியமான ஊழியம்னு சொன்னால் மட்டும் கொடுங்க. சந்தேகத்தோட கொடுக்காதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. தேவன் எனக்கு திராணியை தந்திருக்கிறார். ₹1 ஊழியத்தில் வரலனாலும் இந்த ஊழியம் தொடரும். அல்லேலூயா. என்றால் அழைத்தவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை மாறுபாடு உள்ள சந்ததி மாறுபாடான கேள்விகளை கொண்டு வரோம். ஏன்னா அவங்களும் கிறிஸ்தவங்க தான். அந்த சகோதரி கேட்டதும் அப்படித்தான். நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம். ஏன்னா காணிக்க வாங்கினா தான் ஊழியம் செய்வியோ? அவன் ஏன் என்கிட்ட வர, நீ என்கிட்ட ஏன் வர்ற? நீ என்கிட்ட வந்தால் ஆண்டவர் எல்லா டைப் ஊழியத்தை நான் செய்வேன். மற்றவங்களெல்லாம் ஒத்த ஊழியம். நான் ஆல் டைப் ஆஃப் ஊழியம், ஆல் டைப் ஆஃப் ஊழியம். அதை விண்ணப்ப ஜெபத்தில் விடுதலை உண்டு, கண்ணீர் ஜெபத்தில் விடுதலை உண்டு, உபவாச ஜெபத்தில் விடுதலை உண்டு, பொருத்தனை தருவேன்னு சொன்னாலும் விடுதலை உண்டு, பொருத்தனை செலுத்தினாலும் விடுதலை உண்டு. சாவு வருதுன்னா பொருத்தனை. ஒரு வீட்டில் சாவு வருதுன்னா பொருத்தனை. போன வருஷத்தில் 2 பேரை போட்டு தள்ளியாச்சு ஆண்டவர். நம்ம சபையில் உள்ளவங்கள மனையும் போச்சு, 2 பேருக்கும் சொன்னேன் எச்சரிப்பு. தாய்க்கு சொன்னேன் கேட்கல, தகப்பனு சொன்னேன் கேட்கல. பின்னாடி செலுத்தி என்ன பிரயோஜனம்? கண்கட்ட ஒரு சூரிய நமஸ்காரம் இதற்கு. ஒரு ஆபத்தை தடுப்பதற்கு தான் பொருத்தனை. ஒரு அழிவிலிருந்து விடுதலையாக்குவதான் பொருத்தனை. உன் ஜென்ம பாவத்தை கழுவுவதற்கு தான் பொருத்தனை. ஜென்ம சாபத்தை கழுவுவதற்கு தான் பொருத்தனை. உற்சவமாக தட்டலாம். உன் ஆத்துமா கழுவப்பட வேண்டும். ஆத்துமா கழுவப்பட வேண்டுமானால் பொருத்தனை ஜெபத்தினால் மட்டுமே கழுவப்படும். வேறு எந்த டைப்பாகவும் கிடையாது, வேறு எந்த வழியும் கிடையாது. அப்படி வேதத்தில் இருந்தால் சொல்லுங்கள். நான் இனி ஒரு கேள்வியோட கேட்டு முடிச்சிடலாம். ஏதாவது குண்டக்க மண்டக்கமான ஒரு கேள்வியை கேளுங்க. டைம் ஆச்சுன்னு பார்க்காதீங்க, கேள்வியை கேளுங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, விளக்கம் வரும். என்னம்மா ஒரு ஆளுன்னு ஒரு சந்தேகம் வருதுன்னா அது 1000 பேருடைய சந்தேகத்தை நம்ம போக்குகிற ஊழியம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கிற அந்த கேள்வி பதிலளிக்கிற ஊழியம். டோன்ட் வரி. பாஸ்டர்ல கோவத்தில் பேசுவோன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. தப்புன்னு கேள்வி ஒரு கேள்வியோட வேணும். விருப்பமான கேள்வி, விருப்பமில்லாத கேள்வி, பிடிக்காத கேள்வி, என்னை மடக்கிற கேள்வி, குழப்புற கேள்வி, எது வேணாலும் கேட்டுடுங்க. ஹலோ, ஒரு கேள்வி கேளுங்கன்னு சொன்ன கேட்டேன். அப்புறம் வீட்டில் போய் ஊரில் போய் எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. சிஸ்டர் பள்ளியாடி கேளுங்க ஒரு கேள்வி. உங்கள்கிட்ட தான் துண்டத்து பிள்ளையில ஒரு பாஸ்டர் 3 பிள்ளைங்க. ஆ ஆ ஆ பிள்ளைங்கள ரூமில் அடைச்சி வச்சுட்டு ஜெபத்துக்கு போவாங்க. அந்த 3 பிள்ளை எங்கே போச்சு? பக்கத்து வீட்டில் போச்சு. கெட்டி வச்சு அடிச்சிருங்க. சூப்பர் ஊழியக்காரன். சரி. அநாத மடத்தில் அல்லேலூயா. அதுக்கு பதில் தர உட்காருங்க. சப்ஜெக்ட் அது 3வது கேள்வி சூப்பர் கேள்வி தான். அதாவது ஒரு ஊழியக்காரன் 3 சின்ன குழந்தைகள். எத்தனை வயசு? 5 வயது, 7 வயது,
3 வயசு 3 வயது பாருங்கள், 3 வயது 5 வயது 7 வயது. இப்போ கருங்கல் பகுதியில் துண்டத்து விளையலை இல்லையா? அப்போ 3 பிள்ளைகளையும் அடைச்சி வச்சுக்கிட்டு ஊழியத்து போயிருக்காங்க இல்லையா? ஊழியத்து போகிறாங்க. ஏன்னா பிள்ளைகளை பாதுகாப்பு கருதி வச்சுட்டு போயிருக்காங்க ஜஸ்ட்டு. அப்போ ஒரு நாளைக்கு திறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ 3 பிள்ளைகளும் ஜாலியாக என்ன செய்யும், பக்கத்து வீட்டில் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு போயிடுச்சு. உடனே பாஸ்டருக்கு வந்து கோபம் வந்தது. 3 பிள்ளைகளையும் பிடிச்சி வச்சு மிருகம் அடித்த மாதிரி அடிச்சிருக்கான். அது கட்டி வச்சு மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருக்கிறான். பக்கத்து ஊர்வாரங்க சகிக்க முடியாமல் காவல்துறையை ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ காவல்துறை வந்து 3 பிள்ளைகளையும் மீட்டு மடத்தில், அதாவது பாதுகாப்பான ஒரு இடத்துல சேவை ஸ்தலத்தில் கொண்டு விட்டுருக்காங்க. இவங்களை 2 பேரையும் பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தினதுக்கு கேஸ் போட்டு உள்ளே தள்ளியிருக்காங்க. இதான சப்ஜெக்டு. இது ஏன்னு கேட்குறீங்க இல்லையா? நியாயமான கேள்வி. அதான் பாஸ்டர் இல்லை, அதான் பாஸ்டர் செய்ய மாட்டான், அந்த கிறிஸ்துவன். கையை தட்டுங்க. அதாவது பிள்ளைகள் மேலே நம்பிக்கை இல்லை. அதான் 2 அந்த கிறிஸ்துக்கள் கணவன் மனைவி தானே. சும்மா பைபிள் எடுத்துக்கொண்டே வீடு வீடாக போகக்கூடாதுன்னு வேதமே சொல்லுது. புரியுதா? நான் ஏதாவது வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றேன்னா ரொம்ப கஷ்டம், என்னை கூப்பிட்டு பாருங்க, நான் என் பணியை செய்கிறேன், அவ்வளோதான். ஆனால் வீடு வீடாக சென்று சுவிசேஷம் அறிவிக்கிறதும் ஒரு பாகம்தான், அதுக்காக தான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் கடந்த வாரம் தான் சொன்னேன், சில கர்த்தாக்களுக்கு உரியவர்கள் வீடு வீடாக ஆண் பிள்ளை இல்லாத நேரத்தில் பெண் பிள்ளைகள் உள்ள இடத்துல நுழைந்து அவர்களை வசியம் பண்ணுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வச்சு கடந்த சண்டே செய்தி கொடுத்துருக்கிறேன். இவனுக்கிட்ட இருக்கிற அந்தி கிறிஸ்து, ஏசு கிறிஸ்து அல்ல. புரியுதா? பிள்ளைகளை வீட்டில் அடைச்சி வச்சுக்கலாம், அந்த அறையில் அடைச்சி வச்சக்கூடாது. வீட்டில் சுதந்திரமாக இருங்கன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. பக்கத்து வீட்டில் போனால் பிசாசு வரும்னு சொன்னால் இப்போ இவன் யார்? நேற்றுக்கு தூத்துக்குடியில் 2 லேடி கூப்பிட்டாங்கல்ல, உங்களுக்கு வேண்டி அங்கே ஜோம் பண்ணோம், செத்தம் பிழைச்சி வருவான்னா ஜோம் பண்ண, எனக்கு வேண்டி நீ ஏண்டி ஜோம் பண்ணேன்னு கேட்டேன் முதல் கோபத்தில். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு வேண்டி நீ ஜோம் பண்ணார், உங்களுக்கு வேண்டியில் ஜோம் பண்ணக்கு நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு தான் நான் ஜோம் பண்ண வந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஜோம் பண்ணக்கூடாது. அது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மீட்டிங்கில் நான் ஓன் பண்ணியிருக்கிறேன். எனக்காக நீங்கள் யாரும் ஜோம் பண்ணக்கூடாது, என் ஊழியத்துக்காக நீங்கள் யாரும் ஜோம் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் எவனாவது சொல்லுவானா? எப்படி? நான் என்ன ஊழிய பிச்சைக்காரனா? எனக்கு வேண்டி ஜோம் பண்ணுங்க. அப்போ நான் யார்? நான் விசுவாசியா? நீங்கள் ஊழியக்காரிகளா? எனக்கு வேண்டி நீங்கள் ஊழியம் செய்தால் நீங்கள் ஊழியக்காரிகள், நான் விசுவாசி. என்னை அழைத்தவர் என்னை பார்த்து கொள்ளுவார், நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடாது. புரியுதா? நிறைய கேட்பாங்க, எனக்கு வேண்டி ஜோம் பண்ணுங்க. அப்போ இவங்ககிட்ட இருக்க அதிகாரம் என்ன? அப்போ இவங்ககிட்ட இருக்கிறதா அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்து ஊழியம்தான். இந்த சபைக்காக ஆளுங்க, சபைக்காக ஜோம் பண்ணுங்க, 1 மணி நேரம் என்னோட ஆளுங்க, நான் மயக்க பிடிச்ச அழுவேன், நீங்களும் ஆளுங்கன்னு இல்லையா? இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு ஊழியக்காரன் ரொம்ப அழுக மயக்கு முன்னாடி, கல்லா ஊழியக்காரன் தான் அழுவான். நான் எங்கேயாவது அழுது பார்த்துருக்கா? நீங்கள் எவ்வளோ பிரச்சனை சொல்லுங்கள், உயிர் போகிற பிரச்சனை சொல்லுங்கள், நான் அழவன் மாட்டேனே, நான் ஒட்டையவன் மாட்டேனே. ஆனால் விண்ணப்பம் அவர் சமூகத்தில் போகும். கண்ணீரே விடக்கூடாதுன்னு சொல்கிற ஊழியம் இது. என்ன கண்ணீர் விட்டால் கரைஞ்சுமா? ஆண்டவர் வந்துடுவாரா? ஏன்னா அவ்வளோ இருதயம் பரிசுத்தமாக, அவங்க இருதயம் பரிசுத்தமான இருதயத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் போதும், அவர் வந்துடுவார். நீங்கள் உங்கள் இருதயங்கள் எப்படின்னு எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். ஆகவே சும்மா அழுதா ஒன்றும் வராது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீலி கண்ணீர் வடிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அதில் அந்தி கிறிஸ்துக்கள், அதெல்லாம் சொந்த பிள்ளைகளையும் நம்ப முடியாது. நான் ஊழியம் எப்படி செஞ்சேன்னு தெரியுமா? இந்த பில்டிங்கில், இந்த கார்னர் பிளேஸில் கன்னிமூலையில் ஒரு புரோட்டா கல் கிடந்து, புரோட்டா மாவு வருவது, நம்முடைய பழைய ஹோட்டல், அதான் எங்களுக்கு வீடு. நானும் என் மனைவியும் சின்னத்துறை, நித்திரவலை, கன்னியாகுமரி கடற்கரை கம்ப்ளீட்டாக ஊழியம் செய்வோம். அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய வியாதிஸ்தரெல்லாம் சுத்தமாக்குவார். ஒரு இரவு நாங்கள் வரும்போதெல்லாம் 9:30 மணி 12 மணி தான் வருவோம். அந்த பிள்ளைகள் இங்கே கூடே கிடையாது, ஓலை செட்டு தான் உண்டு. அந்த ஸ்லாப்பில் படுத்து கிடக்கும் 2 பிள்ளைகளும். அப்படின்னா முகம் இங்கே இருக்கும் ஜங்ஷனுக்கு. அப்பா அம்மா எப்போ வருவாங்கன்னு பார்த்தே தூங்குவாங்க. உருண்டு விழுந்தால் பெரிய ராட்சச கல்லுகள், திரும்பி படுத்தா ராட்சச கல்லுகள், இந்த பக்கம் படுத்தா சிமெண்ட் கல்லுகள், விழுந்தால் தலைமண்டை நொறுங்கும். சில மாமிசத்தில் என் பிள்ளைகள் இந்த இடத்துல தானே படுப்பாங்க, மண்ணில் படுக்க மாட்டாங்களா? இன்னும் சொல்லுமா?
நான் இருக்கிறேன் மகன் என்று சொல்வார். காக்கிறவர் அவர் இருக்கும்போது பிள்ளைகளை குறித்து உள்ள கவலை நமக்கு எதற்கு? அப்படி தான் நாங்கள் ஊழியம் செஞ்சோம். ஒரு நாளும் என் பிள்ளைகள் அதில் உருண்டு விழுந்ததே கிடையாது. அதான் விசுவாசம். விசுவாசம் முழுமை இருந்தால் அந்த நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாயிருக்கும். திருவனந்தபுரத்தில் இருந்து நினைப்போம் அவர் பார்த்துக்கிடுவாருன்னு. சில வேளை விடிஞ்ச பிறகு தான் வருவோம். 2 பேரையும் அவர் தான் பார்த்துக்கிடுவார். நம்ம கர்த்தருக்குன்னு செம்மையாக போனால் நம்முடைய பிரச்சனைகளை அவர் பார்த்துக்கிடுவார் சிஸ்டர். அதுக்கு மேலே தான் அதுதான் கான்ஃபிடென்ஸு. ஆனால் இவருக்கு அப்படி அல்ல. அந்த வீட்டில் போனால் பேய் வருவோன்னு பயப்படுறான். இவன் திங்கிற ஹோட்டலில் உள்ள பேயெல்லாம் இவனுக்கு வராதா?